வணக்கம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், மத்திய அரசு இந்த இரண்டிற்கும் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். கச்சத்தீவில் நம்முடைய தமிழகத்தின் உரிமையை, பாரதத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்கு, நம்முடைய மீனவர்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு கச்சத்தீவில் நாம் தேசிய கொடியை ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்றும் ஜனவரி 26 குடியரசு தினத்தன்றும் நாம் நம்முடைய தேசிய கொடியை ஏற்ற வேண்டும். கச்சத்தீவு இடையிலே திமுக, இந்திரா காங்கிரஸ் இந்த இரண்டும் தான் இதுக்கு காரணம். அவங்க தான் கச்சத்தீவை இலங்கைக்கு விட்டு கொடுத்தார்கள். அது ஒரு ஒப்பந்தம் கூட கிடையாது. நம்ம நாட்டு பிரதம மந்திரி இந்திரா அம்மையார் அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார். அதிலே கூட நிபந்தனைகள் என்ன இருக்கு? அந்த ஒப்பந்தத்துல என்ன நிபந்தனைகள் இருக்கிறது? எந்த நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் இந்த ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் பெறவில்லை. ஆனாலும் அன்றைக்கு சர்வாதிகாரியாக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் இப்படி ஒரு முடிவை எடுத்தார். அதிலே கூட மீனவர்கள் அங்கு செல்கின்ற உரிமை, தங்களுடைய மீன்பிடி வலைகளை அங்கேயே ஓய்வெடுக்கின்ற உரிமை, உலர்த்துகின்ற உரிமை, இதெல்லாமே அங்க இருக்கு. அதெல்லாம் இது பாதிக்காது. ஆனால் மிக நேர்த்தியாக சிங்களவர்கள்னா கிறிஸ்தவர்கள், மன்னார் மாவட்டத்திலே கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மை. தமிழ் பேசுவான், ஆனா கிறிஸ்தவன். இங்க ராமேஸ்வரம் இந்த பகுதியில கடலோர மாவட்டங்கள்ல கிறிஸ்தவங்க பெரும்பான்மை, தமிழ் பேசுவாங்க. அவங்களுடைய அந்த கச்சத்தீவில் இருக்கிற சர்ச்சுக்கு மட்டும் விழாவுக்கு, அந்த விழா நடத்தக்கூடிய உரிமை மன்னார் மாவட்ட ஆயருக்கு சொந்தமானது. கச்சத்தீவு என்பது நம்முடைய ராமநாதபுரம் ராமநாத சுவாமி கோயிலுக்கு சொந்தமான இடம். சேதுபதி மகாராஜா அவர்களுடைய ஆளுகைக்குட்பட்ட இடம். வரலாறு அதுதான். இந்த கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்ட போது நம்முடைய தலைவர் ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மூக்கைய தேவர் அவர்கள் அந்த பார்லிமெண்ட்ல அவங்க பேசின உரை படிக்கணும். ஜனா கிருஷ்ணமூர்த்தி தான் நீதிமன்றத்துக்கு போனார். இந்த கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும், அப்பொழுதுதான் மீனவர் உரிமை காக்கப்படும். கச்சத்தீவுல கிறிஸ்தவர்களுக்கு அங்கே விழா நடத்த உரிமை இருக்கிறது, சிங்கள கொடி ஏற்றுவதற்கு அங்கே உரிமை இருக்கிறது என்று சொன்னால் ஏன் நம்முடைய ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவரோ கடலோர காவல் படையோ நாம கச்சத்தீவுல ஏன் போய் நாம ஒரு தேசிய கொடியை ஏற்றக்கூடாது? இந்த சுதந்திர தின விழாவை கச்சத்தீவிலே கொண்டாட வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்து மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்துகிறது. கச்சத்தீவில் தேசிய கொடி ஏற்றுவோம். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தை கொண்டாடுவோம்.